காஞ்சிபுரம் அருகே திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகாபாரத பெருவிழாவையொட்டி நடைபெற்ற துரியோதனன் படுகள நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பூக்கடை சத்திரம் பகுதியில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகாபாரத பெருவிழா 7 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகள நிகழ்ச்சி இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த துரியோதனன் சிலை முன்பு பீமன் துரியோதனன் போரிடும் காட்சி தத்துரூபமாக கட்டைக்கூத்து கலைஞர்களால் நடத்தப்பட்டது. இதில் பீமன் வேடமணிந்த ஒருவர் துரியோதனனின் சிலையின் தொடைப்பகுதியில் கதாயுதத்தால் ஓங்கி அடித்ததில் அந்த இடத்திலிருந்து சிவப்பு நிற திரவம் வடிந்தது. அதை திரௌபதி வேடமணிந்தவர் கூந்தலில் பூசிய பின் துரியோதனன் சிலையை 3 முறை வலம் வந்து சபதத்தை நிறைவேற்றினார். பின்னர் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோயில் பூசாரிகளிடம் முறத்தாலும் விளக்கு மாற்றாலும் அடி வாங்கி பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதில் காஞ்சிபுரம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டு சென்றனர்.